வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பாருங்க. நமக்கு a/bக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 7:3. அப்புறம் a-bக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க 44ன்னு. நம்மள a+bயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் a/bக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, அதாவது a வந்து 7ஆக இருந்தால் b வந்து 3 பார்ட்ஸாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரேஷியோ தான் இது, எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. புரியுதா? a வந்து 7ஆக இருக்கலாம், 70ஆக இருக்கலாம், 700ஆக இருக்கலாம். அதே மாதிரி கரஸ்பாண்டிங் b வேல்யூஸ் மாறும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, a-bக்கு 44ன்னு எக்ஸாக்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், a வந்து 7x வச்சுக்கோங்க, b வந்து 3x, xன்னு வச்சுக்கலாம், இல்லை டைரெக்டாக அப்படியே போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்ஸ்ன்னு. ஓகே, ஸோ நான் யூஸ்வலாக எல்லா பிகினர்ஸ் எல்லாம் பார்க்கறதுனால 7xனே வச்சுக்கிறேன். ஸோ a வந்து 7x, b வந்து 3x. ஓகேவா? இப்போ a-b வந்து 44 கொடுத்துருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ 7x மைனஸ் 3x தானே 44, கரெக்டா? அப்போ 4x எவ்வளோ வரும் ஃப்ரெண்ட்ஸ்? 44. இதுலேருந்து நம்ம x வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? எவ்வளோ? 11. ஏன்னா 1 4s are 4, 11 4s are 44. x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணும்? நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கேட்குறாங்க, a+bயோட வேல்யூ கேட்குறாங்க. இங்கே a வந்து 7x வச்சுருக்கீங்க, b வந்து 3x வச்சுருக்கீங்களா? அப்போ a+b என்னவா மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ்? 10x. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 11. அப்போ 10 இன்ட்டு எக்ஸ் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 11. ஸோ 10 இன்ட்டு 11 110 தான் இந்த கொஷினோட ஆன்சர். a+bயோட ஆன்சர் ஆப்ஷன் சி. கிளியராக இருக்கா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.